ஹாய் காய்ஸ், இப்போ நான் எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா குன்றத்தூரில் உள்ள சிவன் கோயிலுக்கு தாங்க கிளம்பிட்டேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின்லேருந்து வந்திருக்காரு. ஸோ ஒரு சேஃபாக வரணும்னு சொல்லி நான் வேண்டியிருந்தேன் சிவன் கோயில் போகிறதா. ஸோ அதனால நாங்கள் ஃபேமிலியாக சிவன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். சிவன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஆமாம், கோயிலுக்கு போகலாமா சொல்லு பாப்பா, கோயிலுக்கு போகலாமா சொல்லு. கோயில் போகலாம் வாங்க, சிவன் கோயிலுக்கு போகலாம். ஆமாம் வாங்க, கோயிலுக்கு போய் பார்க்கலாம். ஆக்சுவலி அந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல்னால் நம்ம என்ன வேணுனாலும் நடக்குதுங்க, நடந்திருக்கு. அதனால நீங்களும் குன்றத்தூர் பக்கம் போனீங்கன்னா மறக்காமல் அந்த சிவன் கோயிலுக்கு போங்க, ஓகேங்களா? இப்போ நான் அது எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன். வாங்க, போகலாமா? போகலாம் போகலாம், வா. வீட்டிலேருந்து இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். கரெக்டாக எங்கள் வீட்டிலேருந்து அந்த கோவில் வந்து 5-6 கிலோமீட்டரா? 5 to 6 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தாங்க இருக்கு. கோயிலுக்கு போகிற வழியில் செம்ம டிராஃபிக்கும் கூட, நல்ல மழைங்க. வீட்டில் ஆரம்பித்த மழை இன்ன வரையுமே நிற்கலை. கோயில் பக்கத்தில் வரப்போகிறோம் இப்போ நாங்கள். ஆக்சுவலி இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குன்றத்தூர் பஸ் ஸ்டாப்பில் இருக்குங்க இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள ரைட் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். கரெக்டாக இன்னைக்கு ஆடி 18. இன்னைக்கு ஆடி 18. ஆமாம், கூட்டம் நீரும். போகலாம் போ, இந்த சந்தில் எல்லாம். கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ நாங்கள் லெஃப்ட்டு உள்ளே எடுக்க போகிறோங்க. போ, குட்டியானே போகுது, காரு போகல. உன்னை நம்பி தான் போகிறேன். கோயில் குளம் இதுதான் கோயிலோட தெப்ப குளம். தெரியுதா? தெரியலை சரியா. இதுதாங்க கோவில். இங்கே தான் எல்லாம் சாமி கும்பிடுவோம். ஏய், எவன் மேலேயும் சொல்லிவிடாத. வண்டியை பார்க் பண்ணிட்டியா ஒரு வழியா? பார்க் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வந்து பார்த்தா தான் தெரியும். இதுதாங்க நான் சொன்ன அந்த சிவன் கோவில். சிவன் கோவிலுக்கு நம்ம அங்கே வந்துட்டோம். இது வந்து ராகுஸ்தலம் சொல்லுவாங்க. ஆக்சுவலி நான் எடுக்கிற நிறைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா என்னோடய மெமரிக்காகவும் என்னோடய ஹாப்பினஸ்க்காகவும் மட்டும்தான். அதனால தான் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் போட்டு போஸ்ட் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்குவேங்க. வேறு எந்த காரணத்துக்காகவும் கிடையாது. கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். சிவபெருமானை பார்த்துட்டு அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு அவர் வெளியில் பார்த்திங்கன்னா சிவபெருமானை நம்ம கும்பிட்டுட்டு வெளியில் லெஃப்ட் சைடு வந்து காமாட்சம்மன் இருப்பாங்க. அவங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே கொடுக்குற ஸ்பெஷல் என்னென்னா குங்குமம் தாங்க. அதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் எனக்கு ஃபீல் ஆகும். கைஸ், ஃபைனலி வந்து நாங்கள் சாமி தரிசனம் முடிச்சுட்டு உட்காந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம் வீட்டுக்கு போகிறதுக்காக. மழை நல்லா பெஞ்சிட்ருக்கு. மழை இன்னும் நிற்கவே இல்லை. ஸோ மழை கொஞ்சம் நின்றுதும் நாங்கள் கிளம்பலான் இருக்கோம். இல்லை பாப்பா? ஆமாம் சொல்ல. கைஸ், இந்த கோயிலோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நாகேஸ்வரர் டெம்பிள். இது பார்த்தீங்கன்னா ராகுஸ்தலம்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்களும் இந்த கோயிலுக்கு வாங்க. ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது இந்த கோயிலில். நான் நினச்சது எல்லாமே இந்த கோயிலில் நடந்திருக்கு. ஃபைனலி என் ஹஸ்பண்டையும் சேஃபாக கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டாரு. அதுக்காக நாங்கள் நன்றி சொல்லியாச்சுங்க. ஓகேங்க, ஓகே, குட் நைட், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் சொல்லு பாப்பா. பாய்.